7வது வாரம் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் இரவு 8 to 9 தான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பவும் போல் சரவணபவ ஸ்டென்சில் எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு நடுவில் இருக்க அந்த ஓம்ன்ற பகுதிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா காம்பு இல்லாமல் 6 வெற்றிலை எடுத்துட்டு அதை முழுவதுமாக பரப்பி வச்சுட்டு காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பரப்பி வைக்கணும். காம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தீபத்துக்கு உள்ளே போட்டுடலாம். காம்பெல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு 6 வெற்றிலையும் பரப்பி வச்சு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 6 தீபம் வச்சு நெய் தீபம் ஏற்றிக்கிறேன். 6 வாரம் கம்ப்ளீட் பண்ணுறவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். நான் 9 வாரம் வந்து தீபம் ஏற்றிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இரவு 8 to 9 வந்து எல்லாத்துக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை இல்லாமல் சஷ்டி திதியாக மாதம் ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடலாம். நோய் தீரணும், கடன் அடையணும், இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தேய்பிர சஷ்டியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. படிப்பு, செல்வம், மனை, குழந்தை பாக்கியம் இப்படி சூஸ் பண்ணுறவங்க வளர்பிறை சஷ்டியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, கார்த்திகையிலையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மாதம் வந்து ஏற்றிக்கலாம் இந்த தீபத்தை. வெற்றிலையில் நுனிப்பகுதியில் லக்ஷ்மி தேவியும் நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் ஆரம்ப பகுதியில் பார்வதி தேவியும் இருப்பாங்க. காம்பு பகுதியில் மூதேவி இருக்கிறதுனால அதை நீக்கிட்டு வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா விளக்குக்கு உள்ளே போடலாம். அதோட வாசனை வந்து விளக்கோடு சேர்த்து வந்து பரவும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.